ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சௌ கிரேவி தோசைக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் சௌ போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கணும். பாதி அளவுக்கு வெந்துடணும். இன்னொரு பாத்திரத்தில் பட்டை, ஒரு பட்டை, 3 கிராம்பு, 4 வரமிளகா, ஒரு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். அது நல்லா ரோஸ்ட் ஆனோடனையும் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சிட்டு ஒரு தக்காளி போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு போட்டுக்கணும். வெங்காயம், கருகாப்பில், ஒரு பச்சை மிளகா போட்டு நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்க, அந்த பேஸ்ட்டு போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கணும். எவ்வளோ தேவையோ உப்பு நமக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்க சௌ போட்டு கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டு ஆஃப் பண்ணிடணுங்க. டேஸ்டியான சௌ கிரேவி ரெடி. ராகி தோசை வித் சௌ